உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவிலில் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. பழனி முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அதே போல விடுமுறை நாட்கள் மற்றும் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் மற்றும் ஆடி கிருத்திகை என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய பழனிக்கு குவிந்துள்ளனர். மலை அடிவாரத்தில் உள்ள பாதவிநாயகர் கோவில், மின் இழுவை ரயில் நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. பக்தர்கள் வருகை அதிகரித்து காணப்படுவதால் அடிப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டு சாமி தரிசனம் செய்வதற்கு யானைப்பாதை வழியாக மலைக்கோவிலுக்கு அனுப்பப்படுகின்றனர். அதே போல சாமி தரிசனம் முடிந்து கீழே இறங்கி வரும் பக்தர்கள் படிப்பாதை வழியாக இறங்குவதற்கு கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. மேலும் மலைக்கோவிலில் விரைவாக சாமி தரிசனம் செய்வதற்கு கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதன் காரணமாக பக்தர்கள் இன்று வருகை அதிகரித்துள்ளதால் சுமார் 5 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மலைக்கோவிலில் மற்றும் கிரிவலப்பாதையில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.